ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 53வது மேட்ச்சுக்கு வந்துட்டோம். ஸோ கேகேஆர் விஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆல்ரெடி வெளியில் போயிட்டாங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். கேகேஆருக்கு மஸ்ட் வின் கேமாக இருக்கும். பாயிண்ட்ஸ் டேபிள் ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மேட்ச்சுக்கான ஃபுல் ஸ்டாட்ஸ் ப்ரொடிக்ஷன் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கும் சரி நம்ம வீடியோக்கு சரி பூஸ்ட்டாக இருக்கும். இப்போ சண்டே டபுள் ஹெட்டர் வேறு. நான் இதுக்கப்புறம் போய் 2வது மேட்ச்சுக்கும் வீடியோ ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. இப்போவே வந்து கிட்டத்தட்ட மணி வந்து 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ டேட் வந்து பார்த்திங்கன்னா 4 மே 3:30 மேட்ச். ஸோ வென்யூ வந்து பார்த்திங்கன்னா ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ பிச்சை பற்றி பார்த்துடலாம். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஈடன் கார்டன்ஸ் ரொம்பவுமே பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கு. அதுவும் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் ரொம்பவுமே பிரமாதமாக பேட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் 200ன்றது போயிருக்கு. கேகேஆர் ஃபஸ்ட் பேட் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் 198 அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பேட் பண்ண எஸ்ஆர்ஹெச்சை சுருட்டியிருக்காங்க, 120 ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க கேகேஆர். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் இங்கே நடந்துச்சு. ஆர்சிபி நல்ல டீம்னால சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. கேகேஆரும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஓரளவு டீசெண்டாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடந்த பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் மலையாள ரத்தாச்சு. பட் பிரியன் சாராவும் பிரப்சிவன் சிங்குமே கிட்டத்தட்ட நிறைய ரன் அடித்தாங்க, 200 ரன் அதுலேயும் ஸ்கோர் ஆச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் அப்போ தான் மழை வந்து மேட்ச் கேன்சல் பண்ணாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு மதியம் நடந்த மேட்ச்சு லக்னோ விசஸ் கேகேஆர் ஈடன் கார்டன்ஸ் நடந்துச்சு. அதுவுமே ஒரு 230 அந்த மாதிரி ஸ்கோருன்றது போச்சு. நல்ல பேட்டிங் விக்கெட்டாக இருக்குது. பிளாக் சாயில் பிச்சு தான். ப்ளஸ் உங்களுக்கு விக்கெட் ஆவரேஜுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு சில மேட்சஸில் மட்டுமே விக்கெட் அதிகமாக எடுத்திருக்காங்க. அது எஸ்ஆர்ஹெச்சும் ஒரு டீமு ஆல் அவுட் ஆகிருக்காங்க. மற்ற டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் சாலிடாக இருக்கிற டீம்ஸ் ஆர்சிபி, ஜிடி, லக்னோ இவங்களாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. விக்கெட் ஆவரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் இப்போ வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ லோ ஸ்கோரிங் கேம் ஈடன் கார்டன்ஸில் இது வரைக்கும் நம்ம பார்க்கல. ஸோ டோட்டல் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 92 மேட்ச்சில் 175+ ஆவரேஜ் ஸ்கோர். சேசிங் 55 டைம் வின் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஐபிஎல்லில் ஃபுல்லாக நிறையா மேட்சஸ் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட் பண்ணி நிறையா ஸ்கோர்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 42 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமாக 28 மேட்சஸில் 190 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 27 மேட்ச்சில் லோ ஸ்கோரிங் கேமும் போயிருக்கு. பட் ஸ்டில் இந்த ஐபிஎல்லில் நம்ம லோ ஸ்கோரிங் கேம் ஈடன் கார்டன்ஸில் ரொம்ப பார்க்க கிடையாது. எஸ்ஆர்ஹெச் மட்டுமே 120க்கு ஆல் அவுட் ஆனாங்க. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ் செகண்ட் பேட் பண்ணுறப்போ. ஸோ 21 மேட்ச்சில் 170 ரன்னு கிட்ட அடிச்சிருக்காங்க. அபோவ் 22 மேட்ச்சில் அபோவ் 190+ போயிருக்கு. ஸோ இந்த சீசனில் அதிகமாக 198, 200, அதுக்கப்புறம் 238 இந்த மாதிரி 3 மேட்சஸில் 200 கிட்ட போயிருக்கு. அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. கேகேஆருமே ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ ஒரு மேட்ச்சில் 200 அடித்து எஸ்ஆர்ஹெச்சை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. பவுலிங் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசர்ஸ் 439 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 323 விக்கெட்டும் வாங்கியிருக்காங்க. ஸோ ஸ்பேசர்ஸ்க்கு நிறையா வாய்ப்புகள்ன்றது கிடைக்கும். மிடில் ஸ்பின்னர்ஸுமே கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க ஈடன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும். பட் இந்த சீசனில் வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நரேனும் வெளியில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஈடன் கார்டன்ஸில் சில மேட்ச் ரொம்பவுமே சொலப்பியிருக்காங்க. 0 விக்கெட்லேயும் போயிருக்காங்க. ஸோ 98 மேட்ச்சில் இவ்வளோ விக்கெட் ஸ்பேசஸ் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் இவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே பார்த்துடலாம். ஆர்ஆரோட ப்ராபல் பிளேயிங் ஒன்று பார்த்துக்கலாம். வைபவ் சூரியவன்ஷி, எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், நிதிஷ் ராணா, ஹெட்மேயர், ட்ரூ ஜெரல், சுபம் துபே, ஆர்ச்சர், தீக்ஷனா, குமார் கார்த்திகேயா, ஆகாஷ் மாதவால், ஃபருக்கி தான் அவங்களோட லாஸ்ட் ப்ராபல் பிளேயிங்லாம் இருந்துச்சு. சந்தீப் சர்மா ஃபுல் இன்ஜுரி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸில் விக்னேஷ் புதூருக்கு இன்ஜுரி, அவருக்கு போல ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எடுத்துட்டாங்க, அவருமே அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அதுக்கப்புறம் மேக்ஸ்வெலும் பஞ்சாப் கிங்ஸில் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், ஃபிங்கர் இன்ஜுரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாமே அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். இதுக்கப்புறம் அவங்களாம் பார்க்க முடியாது. குயிடிகாக் இந்த மேட்ச் ப்ளே பண்ணுவாரான்னு தெரில. மேபி நம்ம லாஸ்ட் லைனப்பை வச்சு நம்ம குருபாஸே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குயிடிகாக் வந்து அவர் வந்து குருபாஸை கம்பேர் பண்ணுற குயிடிகாக் ஏதாவது ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருவார். பிளே ஆஃப் ரேஸ் வேறு பயங்கரமாக போயிட்டுருக்கு. கேகேஆருக்கு மஸ்ட் வின் கேமு. என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். நரேன் மற்றபடி எந்த சேஞ்சுமே இருக்காது. நரேன், ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், அங்கீஷ் ரகுவன்ஷி, ரிங்கு சிங், ரசல், ரோமன் பவல், வருண் சக்கரவர்த்தி, அஸ்ரித் ராணா. போன மேட்ச் அனுகுல் ராயை யூஸ் பண்ணாங்க. ஸோ அவர் தான் ப்ளே பண்ணுவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அனுகுல் ராய், வைபவ் வராராம். இதுதான் கூட ப்ராபல் டோலாக இருக்கும். இப்போ நம்ம ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர் பார்த்துடலாம். ஃபஸ்ட் இருக்கக்கூடியது எஸ்வி ஜெய்ஸ்வால் தான். ஸோ ஸ்டாட்ஸ் ஆண்ட வென்யூ பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் 120 ரன் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 30 ஆவரேஜாக ஒரு 30+ ஸ்டாட்ஸ் இருந்தாலே ஒரு சூப்பர் ஸ்டாட்ஸ் தான். ஸோ 35+ ஆவரேஜ் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு கேகேஆர் எகென்ஸ்டாக 5 மேட்ச்சில் 42 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 168 ரன் வச்சிருக்காரு. ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கார். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது நரேன். ஸோ அவர் ரன் ஆவரேஜ் ரொம்ப போராக தான் இருக்குது. பட் ஸ்டில் அவர் வந்து ஒரு 15 ரன் குயிக்காக அடிச்சிடறாரு. ப்ளஸ் விக்கெட் ஆவரேஜ் அதிகமாக வச்சுருக்காரு. போன மேட்ச் பார்த்தோம், அவங்க தான் வருண் சக்கரவர்த்தியும் நரேன் வந்து தான் டிஃபெண்ட் பண்ணாங்க. டிசியை வந்து அடிக்க விடாமல் நல்லா பண்ணாங்க. குறிப்பாக செகண்ட் பவுலிங் அப்போ இவங்க 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டாட்ஸுமே அதிகமாக இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூவில் 63 மேட்ச்சில் 72 விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸ் பெரிய அளவில் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருக்கு.
கடந்த ஒரு 4-5 மேட்சஸாக பார்த்துருக்கோம். விக்கெட்ஸுமே வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நாராயணும் விக்கெட்லெஸ்ஸாலாம் போயிருக்காங்க. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் கூட ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற பஞ்சாப் கிங்ஸ் 200 அடிச்சாங்க. இவங்க 2 பேருமே விக்கெட்லெஸ்ஸாக தான் போனாங்க. ஸோ டோட்டல் ஸ்டாட்ஸ் 19 மேட்ச்சில் 14 விக்கெட் தான் வாங்கியிருக்காரு ஆர்ஆருக்கு எகேன்ஸ்டாக. ஸோ இது கம்மியாக இருக்குது. பட் வென்யூவில் உங்களுக்கு 10 விக்கெட்டுன்றது எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு ஈடன் கார்டன்ஸில். ஸோ அந்த ஸ்டாட்ஸ் நல்லாயிருக்கு. ப்ளஸ் இவருக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்றப்ப அதிக பாயிண்ட்டுகள் எகெயின் வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால நான் செகண்ட் பிளேஸில் வச்சுருக்கேன் சுனில் நாராயணா. வருண் சக்கரவர்த்தி உங்களுக்கு ஹெட் டு ஹெட்லையும் சரி வென்யூலையும் சரி அதே விக்கெட் வாங்கியிருக்காரு. 20 மேட்ச்சில் 26 விக்கெட் ஈடன் கார்டன்ஸில் எடுத்திருக்காரு. அதே மாதிரி 8 மேட்ச்சில் 11 விக்கெட் வாங்கியிருக்காரு ஆர்ஆர்க்கு எகேன்ஸ்டாக. இவர் 3rd பிளேஸில் இருக்கார். ஃபேண்டசி இன்ஸ்டால் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோ. சூப்பரான ஆப்பு. 1 பிளேயர் ஃபேண்டசி. நீங்கள் ஒரு பிளேயர் கரெக்டாக பிக் பண்ணால் போதும் சூப்பராக வின்னுன்றது பண்ணலாம். இந்த மேட்ச் நான் ஆல்ரெடி சாய்ஸ் என்று சொல்லியிருந்தேன். ஸோ எல்லா கான்டெஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்டெஸ்ட் விடாமல் எல்லாருமே விராட் கோலி பேட்டிங் ஒரு 5 பேர் கொடுத்துருப்பாங்க. நான் பேட்டிங் கேட்டகரியில் உங்களுக்கு எல்லா கான்டெஸ்ட்லையும் உங்களுக்கு விராட் கோலி எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் முதலே நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோலையும் ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணுறது பெட்டராக இருக்கும் எம்டி கான்டெஸ்ட்டில் விராட் கோலி. அதேமாதிரி பவுலிங்கில் ஹேசில்வுட் எல்லாத்துக்குமே இந்த மேட்ச் தெரியும் யார் பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு. ஸோ அதனால் எல்லாருமே விராட் கோலியும் ஹேசில்வுட்டையும் முறையே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கான்டெஸ்ட்லையும் ஹேசில்வுட் நானும் ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணி வச்சிட்டேன் விராட் கோலியும் ஹேசில்வுட்டும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எம்டி கான்டெஸ்ட்டில் டக்குன்னு போய் விராட் கோலியும் ஹேசில்வுட்டையும் ஜாயின் பண்ணி வச்சுங்க. ரொம்ப ஹெவி காம்படிஷனாக இருக்கும். ஸோ சில மேட்சஸ் வந்து நம்ம சொல்லிடலாம் 3வது சாய்ஸும் கொடுப்பாங்க. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சாய்ஸ் இருக்கும். ஸோ அதில் நம்ம ஸ்டாட்ஸ் அண்ட் வைஸ் ப்ரெடிக்ஷன் வைஸ் நம்ம சொல்லிடலாம். பட் இந்த ரெண்டுமே ஒரு காமனாக இருக்கும். ஹேசில்வுட் விராட் கோலி எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ அப்லோடுன்றது ஆகும். ஸோ நல்ல ஆப்பு டியோ ப்ரோவில் நீங்கள் ஒரு 2 பிளேயர் பிக் பண்ணி செட் காம்பினேஷனில் ப்ளேன்றது பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்குன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போனஸ் தருவாங்க. நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஆப்பு. GST TDS அதையுமே இப்போ ஃப்ரீன்றது பண்ணிட்டாங்க. அடுத்ததாக இருக்குது ஹர்ஷித் ராணா. வென்யூவில் 16 மேட்ச்சில் 19 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆர்ஆர்க்கு எகேன்ஸ்டாக 8 இன்னிங்ஸில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நல்லா பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ரீசன்ட் ஃபியூ மேட்சஸ் கொஞ்சம் நல்லா பண்ணலை. இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஈடன் கார்டன்ஸுமே கொஞ்சம் நல்லா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு 2-3 மேட்ச். நெக்ஸ்ட் இருக்குது வனுடு ஹசரங்கா. ப்ளே பண்ணுவார்ன்றது தெரியல. லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணலை. ப்ளே பண்ணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி சுனில் நாராயண் வந்து இப்போ இந்த சீசன் ஒழுங்காக பண்ணலைனாலும் பல சீசன்ஸில் நிறைய ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. அப்படி அவங்களுக்கு எடுத்துச்சு அப்படின்னா ஹசரங்காவுக்குமே எடுக்கும். ஸோ ஸ்டாட்ஸுமே ஓரளவு டீசெண்டாக வச்சுருக்காரு. கேகேஆர் எகேன்ஸ்டாக 4 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச்சில் ஈடன் கார்டன்ஸில் 1 விக்கெட்டுன்றது பிக் பண்ணியிருக்காரு ஹசரங்கா. டோட்டல் ஸ்டாட்ஸ் ரிங்கு சிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈடன் கார்டன்ஸ் வென்யூவில் உங்களுக்கு ஒரு 30 ஆவரேஜ்ன்றது இருக்குது. 14 மேட்ச்சில் 500 ரன் அடிச்சிருக்காரு. 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதே மாதிரி இவங்களுக்கு எகேன்ஸ்டாக ஸ்டாட்ஸ்ன்றது கம்மியாக இருக்குது. ஆர்ஆருக்கு எகேன்ஸ்டாக ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் கம்மியாக இருக்குது. வென்யூ ஸ்டாட்ஸ் பட் 30+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. அங்கேஷ் அகர்ஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வென்யூவில் ஒரு 22 ஆவரேஜும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் 25 ஆவரேஜ் அந்த மாதிரி 20+ ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. பட் ஸ்டில் நல்ல ஃபார்மில் இருக்கார் தெரியுது. ஆனால் இவரால் பெரிய இவ்வளோ ஸ்கோர் போக முடியல. ஒரு 40-50 அதுக்குள்ளேயே ஸ்கோர் பண்ணிவிட்டு அவுட் ஆகிடாரு. பெரிய 60-70 அந்த மாதிரி ஸ்கோர் போக முடியல அவரால். ஸோ அதேமாதிரி நோட் பண்ணணும். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா பண்ணியிருக்காரு அங்கீஷ் ரகுவன்ஷி. அதுக்கப்புறம் இருக்க யார் பார்த்தீங்கன்னா ரஹானே. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் பர்டிகுலர் ஈடன் கார்டன்ஸில் ரஹானே சூப்பராக பேட்டிங் பண்ணியிருக்காரு. நிறையா பாயிண்ட்ஸ் இந்த கிரவுண்டில் தான் அடிச்சிருக்காரு. நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மற்ற வென்யூ கம்பேர் பண்ணுறப்ப ஈடன் கார்டன்ஸில் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸ்டாட்ஸ்மே ஒரு டீசெண்டாக இருக்குது. 29 ஆவரேஜ் இருக்காரு இந்த வென்யூவில். 15 மேட்ச்சில் 436 ரன் அடிச்சிருக்காரு. ஆர்ஆர் எகேன்ஸ்டாக 6 மேட்ச்சில் 77 தான். ஸோ இவங்களுக்கு ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. வென்யூ ஸ்டாட்ஸ் கொஞ்சம் நல்லா வச்சிருக்காரு. ப்ளஸ் ரீசெண்டாக ஈடன் கார்டன்ஸில் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நிதிஷ் ராணா இந்த மேட்ச் வந்து ஒரு கீ பிளேயராக இருக்கிறதுக்கான அனைத்து பாசிபிலிட்டியும் நிதிஷ் ராணாவுக்கு இருக்குது. போன இயர் வரைக்கும் கேகேஆருக்கு ப்ளே பண்ணிட்டு இருந்தார். அப்போ தான் ட்ராப் பண்ணாங்க. ஸ்ரேயஸ் ஐயரும் நிதிஷ் ராணாவும் தான் ட்ராப் பண்ணாங்க. இப்போ ஆர்ஆருக்கு ப்ளே பண்ணுறாரு. சில மேட்சஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. ப்ளஸ் அவங்களோட பவுலர்ஸ் எல்லாத்தையுமே ப்ளே பண்ணியிருப்பார் நெட்ஸில். இவருக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது ஒரு கீ பிளேயராக வரதுக்கு. ஸ்டாட்ஸ் அண்ட் வென்யூ பார்த்தீங்கன்னா இவர் 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு ஈடன் கார்டன்ஸில். கேகேஆருக்கு எகேன்ஸ்டாக 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதெல்லாம் 58 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ நிதிஷ் ராணா இந்த மேட்ச்க்கான ஒரு குட் லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். தீக்ஸ்னா பல மேட்சஸ் வந்து 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்படின்றப்போ அந்த பக்கம் நிறையா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ தீக்ஸ்னாவுமே நல்லா பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. கேகேஆருக்கு எகேன்ஸ்டாக 4 மேட்ச்சில் 3 விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்காரு தீக்ஸ்னா. அவ்வளோதான் முடிஞ்சு. இவங்களுக்கு தான் டீசென்ட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. மற்ற யாருக்குமே பெரிய ஸ்டாட்ஸ் இல்லை. வெங்கடேஷ் ஐயருக்குமே 20+20+ ஆவரேஜ்ன்றது இருக்குது பேட்டர்ஸ்க்கு.
பெரிய உள்ள பேட்டர்ஸ் பெரிய ஸ்டாட்ஸ் இல்லை, சில பேர் நாட் பிளேட் 8 இருக்குது. நம்ம மேட்ச் அனலைஸ் அப்போ அதை பற்றி பேசலாம். செகண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். குருபாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் அப்போ தான் கொஞ்சம் டீசெண்டாக ஆடிருக்காரு. செகண்ட் சேசிங் பண்ணுறப்ப அதிகமாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்டுமே உங்களுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறனால ஃபஸ்ட் பேட்டிங் ஆனால் குருபாஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கீஷ் ரகுவன்ஷி ஃபஸ்ட் பேட்டிங்கில் நல்லா பண்ணியிருக்காரு. ஆர்ச்சர் அசரங்காலாம் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப தான் அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் செகண்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா வென்யூவில் உங்களுக்கு இவங்க இந்த இயர் கொஞ்சம் நல்லா பண்ணலை அப்படின்னாலும் ஸ்டாட்ஸ்ன்றது நல்லாவே இருக்குது. வருணன், சுனில் நரேன் போன மேட்சுமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ட்ரூவ் ஜெரேல் செகண்ட் பேட்டிங் பண்ணுறது தான் அதிக ஆவரேஜ் வச்சிருக்காரு. சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே செகண்ட் பவுலிங் பண்ணுறது தான் அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காங்க. அதாவது நான் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப ஃப்ளாப் ஆவாங்கன்னு சொல்ல கிடையாது, அதாவது பெட்டராக பண்ணியிருக்காங்க. செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப இவங்க 2 பேருமே பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மேட்ச் அனலைஸ்ன்றதை பார்த்துடலாம். கேஆரை பற்றி ஃபஸ்ட்டு பேசிடலாம். ஸோ இந்த மஸ்ட் வின் மேட்சாக இருக்கும். ரன் ரேட் படியும் ஜெயிக்கிறதுக்கு பார்ப்பாங்க கேகேஆர். ஸோ டேபிள் வந்து ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு. ஸோ டிசி இன்னும் மேட்சஸ் ஆடலை, அவங்களுமே இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் மேலே போயிட்டாங்க. ஆர்சிபி, எம்ஐ, ஜிடி எல்லாமே பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காங்க. கீழே அந்த 4வது பொசிஷனுக்கு தான் பேட்டில்ன்றது போயிட்டுருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது. கேகேஆர் உள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் போராட பார்ப்பாங்க, பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. குருபாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் பேட் பண்ணால் கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருந்திருக்கு இந்த சீசன் ஃபுல்லாக ஈடன் கார்டன்ஸு. ஸோ ஃபஸ்ட் பேட் பண்ணவங்க அதிக ரன்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. போன மேட்சுமே குருபாஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் பண்ணார். அடித்தார், ரன்ஸ் அடிச்சார், ட்ரீம் டீமுக்குள்ளே வந்தார், அது ஓகே. பட் நிறைய லக்ஸ் இருந்துச்சு, எட்ஜஸ் ஆகி 4 போச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி இருந்துமே அவுட்டுன்றது ஆகிட்டார் ஒரு 25 ரன்லேயும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் குருபாஸ் நல்லா ஸ்கோர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆர்ச்சர்கிட்ட தவிக்கணும். ஏன்னா டிசி கூட ஈடன் கார்டன்ஸில் ப்ளே பண்ணுறப்போ செகண்ட் பேட் பண்ணுறப்போ சிராஜ் வந்து எல்பி எடுத்து விட்டார் குருபாஸை. ஸோ ஒரு சேசிங் வீக்னஸ்ன்றது இருக்குது குருபாஸுக்கு. ஃபஸ்ட் பேட் பண்ணால் கொஞ்சம் எப்படியா எட்ஜ் பட்டோ 4 போய் 6 போய் இப்போ ரன்னுன்றதை அடிச்சிருந்தாரு, பாயிண்ட்ஸ்ன்றது வந்துடுது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டாக இருந்தால் அடிக்கலாம். இல்லை கொஞ்சம் பவுலிங் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குன்னா ஆர்ச்சர் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆர்ச்சருக்கான சுத்தமாக ஸ்டாட்ஸில் கேட்கற கூட அதுவுமே நோட் பண்ணக்கூடிய விஷயம். பட் சுனில் நரேனாக இருக்கட்டும், குருபாஸாக இருக்கட்டும், ஒரு டாப் கிளாஸ் பவுலர்ஸ் போடுறப்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க, விக்கெட் விடுறதுக்கான சான்சஸுமே இருக்குது. நிறைய நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு டபுள் ஆப்ஷன் எப்படினாலும் அவருக்கு பாவம் நீ உனக்கு பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருவார், பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்துருவாருன்றப்போ நம்ம ஸ்மால் லீக்காக இருக்கட்டும், கிராண்ட் லீக்காக இருக்கட்டும் ஒரு டாப் கிளாஸாக வந்துட்டு இருக்காரு ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும். குருபாஸுமே அதே மாதிரி தான் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸுமே இருக்குது. ஒரு 10-15 ரன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் வந்தாலே ஒரு ட்ரீம் டீமுக்குள்ள ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ்ன்றது கொடுத்துட்றாங்க. இப்போது குருபாஸுக்குமே அந்த டபுள் பாயிண்ட் ஆப்ஷன் இருக்குது. பட் ஸ்டில் ஆர்ச்சர்ட்டேருந்து தப்பிக்கணும், இல்லாட்டி ஃபருக்கிட்டேருந்து தப்பிக்கணும். ஃபருக்கியும் கொஞ்சம் டீசெண்டாக பண்ணிகிட்ருக்காரு. விக்கெட்ஸ் எடுக்கலனாலும் ஓரளவு 2 மேட்சாக கொஞ்சம் டீசெண்டாக பண்ணிகிட்ருக்காரு. எம்ஐ கூட ப்ளே பண்ணுறப்ப நம்ம கம்பேர் பண்ண முடியாது. எம்ஐ வந்து ஒரு டாப் கிளாஸ் டீமு. ஸோ கேகேஆர் இந்தளவுக்கு கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க எம்ஐயை கம்பேர் பண்ணுறப்ப. கேகேஆர் வின் பண்ணுறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. பட் ஸ்டில் பிளேயர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆர்ச்சரோ ஃபருக்கியோ குருபாஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நிறைய ரஹானேவை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் பர்டிகுலர் கிரவுண்டில் சூப்பராக பேட்டிங் பண்ணியிருக்காரு, 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப போராக இருக்குது, அதையும் நோட் பண்ணிங்க. பட் ஸ்டில் ஒரு நல்ல பேட்டிங் 200 ரன் போகிறதுக்கான ஒரு பிச்சாக இருந்திருக்கு இது வரைக்கும் ஈடன் கார்டன்ஸ். அப்படின்றப்போ ரஹானேவும் நல்ல பாயிண்ட்ஸ் வாங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. வெங்கடேஷ் சுத்தமாக ஃபார்ம் அவுட்டு. பட் அவருக்குமே ஒரு 25, 27 அந்த மாதிரி ஸ்டாட்ஸ் ஆவரேஜ்ன்றது இருக்குது. இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பாப்பா என்ன பண்ணுறாருன்னு. ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ரொம்ப மேட்ச் ஃப்ளாப்பு அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெங்கடேஷ் இத்தனை மேட்ச் ஃப்ளாப்பு, இந்த மேட்ச் நான் கிளிக் ஆகிறேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் வெங்கடேஷ் ஐயரை. அதே மாதிரி ஹெட் டு ஹெட்லேயுமே கொஞ்சம் ஸ்டாட்ஸ் கம்மியாக இருக்குது. அங்கீஷ் ரகுவன்ஷி கிடைக்கிற சான்ஸில் டீசெண்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டாட்ஸுமே கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் அங்கீஷ் ரகுவன்ஷி ஒரு லோ பொசிஷன் ஸ்பீக்கர் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா வெங்கடேஷ் ஃப்ளாப் பண்ணால் அங்கீஷ் ரகுவன்ஷி உள்ளே வந்துடுவார். அவர் எப்பயும் போல் ஒரு 40 ரன் 30 ரன் 50 ரன் அது வரைக்கும் அடிக்கிறாரு. 50 ரன்னை தாண்ட மாட்டுறாரு. ஸோ கேப்டன் வைஸியாக போடலைனாலும் நீங்கள் எடுக்கிறது பெட்டராக இருக்கும் அங்கீஷ் ரகுவன்ஷியை. ரிங்கு சிங் 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. போன மேட்ச் ஒரு ஃபன் பண்ணி விட்டார் ரிங்கு சிங்கு. அக்ஷர் பட்டேல் பாலில் அவுட் அது. அப்போ ரிங்கு சிங்கை விக்கெட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா ப்ராபப்ளி டிசி வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் ரிங்கு சிங் ஏப்ரல் ஃபுல் பண்ணி விட்டார் அக்ஷர் பட்டேலை. அவுட்டு இல்லைன்னு சொல்லிட்டேன். அது பேட்டு தான், பட் அவர் வந்து லெக்கில் தான் பட்டுச்சுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அது ஒரு ஏப்ரல் ஃபுல் மொமெண்ட்டு. அதுக்கப்புறம் ரன்னு ஸ்கோர் பண்ணி கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க. ஆண்ட்ரே ரசலுமே டபுள் ஆப்ஷன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தாலும் சரி, செகண்ட் பவுலிங்காக இருந்தாலும் சரி, 19வது ஓவர், அதாவது 20வது ஓவர் லாஸ்ட்டு ஓவர் வந்து பார்த்திங்கன்னா ரசலுக்கு தான் கொடுக்குறாங்க. அவர் தான் வந்து பவுலிங் போடுறாரு. ஒரு விக்கெட்டு. போன மேட்ச் மாதிரி ஒரு 17 ரன் அடித்தா உங்களுக்கு ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடலாம். கேப்டன் வைஸியாக ட்ரை பண்ணாட்டியும் ரசல் வந்து ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். ஈடன் கார்டன்ஸ்னால் பொதுவாக ஸ்பெஷலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆண்ட்ரே ரசல் விக்கெட் போகாட்டியும் இப்போ யார்டீராக வைபவ் சூரியவன்ஷியோ ஜெய்ஸ்வாலோ இந்த மேட்ச் அந்த ஜிடி மேட்ச் கூட ஆன மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. விக்கெட் எடுக்க முடியலன்னா ஆண்ட்ரே ரசலை தான் யூஸ் பண்ணுவாங்க. அவர் தான் ஒரு கோல்டு நாம வந்தாலே விக்கெட் விழுந்துடும் ஆண்ட்ரே ரசல். அதையும் நோட் பண்ணிங்க. ரோமன் பவலுக்கு வந்து பெரிய அளவில்
பேட்டிங் கிடைக்கல, கிடைச்சாலும் பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, கிடைக்குமான்றதுமே டவுட்டு தான். வருண் சக்கரவர்த்தி சொல்லவே தேவையில்ல, மஸ்ட் பிக்கு, பர்சனேஜ் பிக்காக இருப்பாங்க. அதேமாதிரி ஸ்டாட்ஸுமே அதிகமாக இருக்குது. நீங்கள் கிராண்ட் லீகில் கேப்டன் வைஸாக ட்ரை பண்ணலாம். அஸ்ரித் ராணாவும் இந்த இப்போ 2-3 மேட்சை சொதப்பிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச் ஒரு ஃபைன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். அனுகுல் ராய் ஒரு ரிஸ்கி பிக்கு தான், ப்ளே பண்ணுவாரான்றது தெரியல. போன மேட்ச் யூஸ் பண்ணாங்க, ஏர்லி தான் ஒரு விக்கெட் எடுத்தாங்க, அக்ஷர் பட்டேல் பண்ண மாதிரியே இவங்களும் வச்சு பண்ணாங்க. அதே மாதிரி ரஹானே வந்து ஸ்பின்னுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அக்ஷர் பட்டேல் அவுட் ஆனார், செகல்கிட்ட வந்து அவுட் இல்லாததுக்கு அவுட்டுன்னு நினச்சி வெளியே போனார். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பார்க்கலாம். அந்த பக்கமே தீக்ஷ்ணா அஷரங்கா ப்ளே பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் ரஹானேக்கு. வைபவ் ஒராரா வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ரித் ராணா ஃபார்ம் அவுட்டில் இருக்கனால அவர் எடுக்கக்கூடிய விக்கெட்ஸ்லாம் வைபவ் ஒராரா எடுத்துகிட்டு இருக்காரு. 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக அஸ்ரித் ராணா ஃபார்முக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பவுலிங் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தாலே போதும். இல்லை எகெயின் ஒரு நல்ல பேட்டிங் பிச்சு 200 ரன் அடிக்கலாம் அப்படின்னா மேலே டாப் ஆர்டர்ஸ் நல்லா பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரஹானே, சுனில் நரைன், குருபாஸை கூட நம்ம சொல்லலாம். வெங்கடேஷ் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை, எகெயின் ஃப்ளாப் ஆகிடுவாரோன்னு தான் தோணுது. ஸ்டாட்ஸுமே பெரிய அளவில் இல்லை. அங்கேஷ் வன்சி கொஞ்சம் டீசெண்டாக பண்ணலாம். ரிங்கு சிங்குமே ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ இந்தளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் யார் பார்த்தீங்கன்னா குருபாஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் மட்டும். சுனில் நரேன் எப்பயும் போல் ஸ்மால் லீக்காக இருக்கட்டும் கிராண்ட் லீக்காக இருக்கட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரஹானே, குருபாஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸியாக அஸ்ரித் ராணா, வருண் சக்கரவர்த்தி 4 பேரையும் கேப்டன் வைஸியாக கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் கண்டிப்பாக சுனில் நரேன் தான் எல்லாமே யூனிவர்சல் கேப்டனாக போடுவாங்க. ஒய்சி வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்கலாம், இல்லை அஜிங்கியா ரஹானே ட்ரை பண்ணலாம், இல்லை ஆண்ட்ரே ரசலை கூட சில பேர் போடுவாங்க. அதிக பர்சன்டேஜ் பிக்காக இருக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுனில் நரேன் ப்ளஸ் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், இல்லைனா 3வது பொசிஷனில் உங்களுக்கு ரஹானே, இவங்களுக்குள்ள தான் மாற்றி ட்ரை பண்ணுவாங்க. வருண் சக்கரவர்த்தி கூட போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அஸ்ரித் ராணாவுமே சில பேர் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மேட்ச் அவர் விக்கெட் எடுத்த ட்ரை பண்ணியிருந்தாங்க, பர்சன்டேஜ் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஃபார்ம் அவுட் ஆனே ட்ரை பண்ணுறது இல்லை. வருண் சக்கரவர்த்தி ஈடன் கார்டன்ஸில் பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதனால அவரையும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸினா நரேனு, ரசலு, ரஹானே. ஸோ செகண்ட் ரஹானே தான், ஃபஸ்ட்டு சுனில் நரேன், தேர்டு ரசல், சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஆர்ஆருக்கான மேட்ச் அனலைசஸை பார்த்துடலாம். ஆரோட பிளேயர்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ வைபவ் சூரியவன்ஷி இந்த மேட்ச் கிளிக்காக இருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா பெரிய அளவுக்கு ஒரு பயங்கரமாக வச்சு தூக்குற டீம்லாம் இல்லை. கேகேஆர் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்லேயே இருக்காங்க, பவுலிங்குமே ரொம்ப சொலப்பிட்டு இருக்காங்க சொல்லப்போனால். ஏன்னா இந்த கிரவுண்டில் இப்போ பர்டிகுலராக ஈடன் கார்டன்ஸில் பிரியன் ஷாரியாவும் பிரப்சிம்ரன் சிங்கும் அடி நொறுக்குனாங்க. 200 ரன்னு கிட்ட போச்சு. ஆளுக்கு பயங்கரமாக அவங்களே ரன்ஸுன்ற ஸ்கோர் பண்ணாங்க, நல்லா பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து 150 பாயிண்ட் வாங்கினாங்க. ஸோ வைபவ் சூரியவன்ஷியும் ஜிடிக்கு எகென்ஸ்டாக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 2 பேருமே சூப்பராக ப்ளே பண்ணாங்க. எகெயின் அது பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஆர்ஆர் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் அவங்களோட செல்ஃப் கேம் ப்ளே பண்ணுறது பெட்டராக இருக்கும். நான் சிஎஸ்கே மேட்சுக்கு சொல்லியிருந்தேன். ஏன்னா வெளியில் போயிடுச்சு டீமு அப்படின்றப்ப அவங்க செல்ஃப் கேம் போட்டாங்க அப்படின்னா இந்த டீம் ரிலீஸ் பண்ணிட்டாலும் ஆக்ஷனில் அவங்க எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட கெரியருக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த பர்டிகுலர் டீம்ஸ் சிஎஸ்கே ஆர்ஆர் பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கேம் ஆடுறது பெட்டராக இருக்கும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வைபவ் சூரியவன்ஷி இந்த மேட்ச் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எகெயின் டக் அவுட் ஆகிறது கொஞ்சம் கம்மி தான். வைபவ் அரோரா ப்ளஸ் அஸ்ரித் ராணா போடுவாங்க. பட் ஸ்டில் வைபவ் அரோரா ஆடிடுவாருன்னு தான் எனக்கு தோணுது. ஈடன் கார்டன்ஸுமே இப்போ பேட்டிங்க்கு தான் ஃபுல்லாக நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்றப்போ வைபவ் சூரியவன்ஷி ஒரு நல்ல கிராண்ட் லீக் பிக்காக இருப்பார். எஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச் நல்ல ஒரு ஃபார்முக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, ஹை ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. இந்தியன் டீமில் T20 ஓப்பனர் ஸ்லாட்டுக்கு ஃபைட்டுன்றது போயிட்டுருக்கு. சுக்மன் கில் கன்ஃபார்ம், சுக்மன் கில், ரோஹித் சர்மா பிளேஸில் சுக்மன் கில் இருப்பார். இப்போ அந்த செகண்ட் ஸ்லாட் யாருக்குன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா இவங்களாம் வந்து காம்படிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா உங்களுக்கு அவர் ஃப்ளாட் ட்ராக்கு நல்ல பேட்டிங் பிச்சாக இருந்தால் மட்டும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் அபிஷேக் சர்மா. அவர் பெரிய அளவில் ஸ்டாண்டர்ட் இன்னிங்ஸ் ஒரு சென்சிபிள் இன்னிங்ஸ் ஆடுறது இல்லை. ஸோ 4 மேட்ச்சில் 2 மேட்ச்சு இல்லை 1 மேட்ச் தான் அடிக்கிறாரு, பெரிய ஸ்கோர் அடிக்கிறாரு. அதுவுமே அது ஃப்ளாட் ட்ராக்காக இருக்கணும், அப்போ தான் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஜிடி மேட்ச்சில் அகமதாபாத்தில் பார்த்தோன்னா நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டு அதில் ஸ்கோர் பண்ணார். பெரிய அளவில் யாரையாவது ஸ்விங் அண்ட் சீம்ன்றது எடுக்கவே கிடையாது அந்த மேட்சஸில். அதனால் வந்து நல்லா ப்ளே பண்ணாருன்னு நினைக்கிறேன். எஸ்வி ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டு ப்ளே பண்ணியிருக்காரு, ஓடிஏ ப்ளே பண்ணுவார், எல்லா ஃபார்மேட்லையும் ப்ளே பண்ணுவார். உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயரு அபிஷேக் சர்மா கம்பேர் பண்ணுறாரு. ஸ்டில் இப்போ அதனால இவர் வந்து பாலுக்கு பால் பயங்கரமாக ஹிட் பண்ண பார்க்குறாரு. இவருமே எல்லா பாலையும் அடிக்க தான் போகிறாரு. பட் ஸ்டில் எஸ்வி ஜெய்ஸ்வால் பெட்டர் தென் அபிஷேக் சர்மான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச் அதிக ஸ்கோர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். கண்டிப்பாக இவங்க 2 பேருமே அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ரியான் பராகை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் சுத்தமாக இல்லை. பட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கிரவுண்டில் அவர் வந்து ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ப்ளஸ் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸுமே இருக்கும். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்
அதிகமாக இருக்காங்க. ஒரு லெக் ஸ்பின்னு ஆஃப் ஸ்பின்னு இஷ்டத்துக்கு பவுல் பண்ணுவார், தேவைப்படுற பாலை போடுவாருன்றப்போ உங்களுக்கு ரியான் பராக் ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸ்டாட்ஸ் வந்து சுத்தமாக இல்லை, பட் ஸ்டில் ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கனால ஒரு 6 ஒரு 6 ஒரு 4 6 அடித்தாலே பாயிண்ட்ஸ் வந்து வந்துடும். நிதிஷ் ராணா இந்த மேட்ச் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கீ பிளேயராக இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. பட் ஸ்டில் வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நாராயணையும் பிக் பண்ணி ஆகணும். அவர் என்ன தான் நெட்ஸில் ஆடினாலும் எகென்ஸ்டாக ஆடி பிக் பண்ணி ஆகணும். ஸோ ஆனால் இந்த பிச்சு அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நிறையா மேட்சஸ் ஆடிருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால நான் சொல்கிறேன் ஒரு கீ பிளேயராக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிதிஷ் ராணாவை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஹெட்மேக் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. த்ருவ் ஜுரேலுமே போன மேட்ச் ஏதோ கொஞ்சம் ஆடினார், அதுக்கப்புறம் பெரிய உள்ள பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ மேலே இருக்க டாப் ஆர்டர்ஸாக கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் த்ருவ் ஜுரேலை ட்ரை பண்ணுங்கள். ஹெட்மேக் இந்த சீசன் சுத்தமாக ஃபார்ம் அவுட்டு. ஸோ அவர் ப்ளே பண்ணுவார்ன்றதே டவுட்டு தான். ஏன்னா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போனனால இன்னும் சில பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சுபம் தூபேக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, அவரோட கெரியரை வந்து இது பண்ணிக்கிறதுக்காக எம்ஐ கூட அவருக்கு வேகமாகவே பேட்டிங் வந்துட்டார், கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவருக்குள்ளேயே பேட்டிங் வந்துட்டார். அப்படின்னு இப்போ ஹை ஸ்கோர் போயிருந்தால் அவருக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு இதாக இருந்திருக்கும், மேட்சாக இருந்திருக்கும். பட் அவருமே அவுட்ன்றது ஆகிட்டார். ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஓரளவு டீசெண்டாக பண்ணிகிட்ருக்காரு. இந்த மேட்ச் மேபி குருபாஸுக்கும் சுனில் நாராயணுக்கும் ட்ரபிள் கொடுக்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு விக்கெட் எடுக்கலாம். ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் டெத்தில் ஒரு விக்கெட்டு, ஏர்டியில் ஒரு விக்கெட்டுன்னு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். தீக்ஸ்னா இந்த மேட்ச் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓரளவு டீசென்ட் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ப்ளஸ் உங்களுக்கு அந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், சுனில் நரேன், ரிங்கு சிங்கு, ஸோ இவங்களாம் இருக்கிறதுனால உங்களுக்கு இவர் கொஞ்சம் டீசெண்டாக பண்ணுறதுக்கான சான்ஸுமே இருக்கும். அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. குயிட்டிகாக்கு வந்தால் குயிட்டிகாக்குமே லெஃப்ட் ஹேண்டரு. ஸோ குமார் கார்த்திகேயா போன மேட்ச் யூஸ் பண்ணாங்க. பெரியவரெலாம் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் போராக தான் இருக்குது. ஃபருக்கி, ஆர்ச்சரு இவங்கெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். ஆகாஷ் மாதுவால் போன மேட்ச் ப்ளே பண்ணார். ஒரு நல்ல பிளேயர் தான், எம்ஐ டீம் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். பட் ஸ்டில் போன மேட்ச் ஜெய்ப்பூர் ஒரு ஃப்ளாட் ட்ராக்கு, பேட்டிங் ட்ராக்கு, எம்ஐனால அவங்க ஆல் அவுட் எடுத்து விட்டாங்க 6. ஆனால் ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக் தான் ஜெய்ப்பூரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் விக்கெட்ஸ்ன்றது பெரிய அளவு எடுக்க முடியல. பட் நல்லா பவுலிங் பண்ணார். எக்கானமியாக கொஞ்சம் இவங்களை கம்பேர் பண்ணுறப்ப இவர் கொஞ்சம் டீசெண்டாக பவுலிங் பண்ணார். ஸோ இந்த மேட்ச் ஒரு விக்கெட் அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்கும். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராண்ட் லீக் பிக்ஸு கேப்டன் வைஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் வைபவ் சூரியவன்ஷியை ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸியாக மேபி இவங்களும் வச்சு எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பிளேஸ் நம்ம சொல்ல முடியாது. குருபாஸு, ஃபில் சால்ட்டு, அதே மாதிரி வைபவ் சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் கட் இவங்களாம் வந்து ஹிட்டிங், அதாவது வெறும் ஒரு ஹிட்டிங் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வந்து நம்ம கன்ஃபார்மாக இந்த மேட்ச் அடிப்பாங்க. இந்த ரோட் ட்ராக்காக இருந்தால் சொல்லிடலாம். பட் இந்த ரோட் ட்ராக் இல்லை அப்படின்னா நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அவுட் ஆகிறதுக்கான சான்ஸுமே இருக்கும். போன மாதிரி ஜெய்ப்பூர் நல்ல பேட்டிங் பிச் தான், ஆனால் வரிசையாக எல்லாருமே அவுட் ஆனாங்க. எஸ்வி ஜெய்ஸ்வால் 2 6 அடித்தார். பட் ஸ்டில் மறுபடியும் 3வது பாலும் ஹிட்டிங் மைண்ட் செட்டில் போனனால அவுட் ஆகிட்டார் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு. அதுவுமே ஒரு மைனஸாக இருக்கும் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு. ஸோ சூரியவன்ஷியை நீங்கள் கிராண்ட் லீக்கில் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். ஸோ ரியான் பராகை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். நிதிஷ் ராணா ஸோ ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் குட் லோ பர்சன்டேஜ் பிக். ஸோ வைபவ் சூரியவன்ஷியை கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன் வைஸியாக நிதிஷ் ராணாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் யாரை போடுவாங்க அப்படின்னா எஸ்வி ஜெய்ஸ்வால் மட்டுமே அதிக பர்சன்டேஜில் இருப்பார். ஒய்சியா நரேன்னா மோஸ்ட்லி ஸ்மால் லீக்கில் கேப்டனாக போடுவாங்க. ஒய்சி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மட்டுமே. அடுத்து இருக்கக்கூடிய சாய்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரசல், ரஹானே இந்த 4 பேருக்குள்ளே தான் இருக்கும். அதிகபட்சமாக நரேன் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ நீங்கள் லோ பர்சன்டேஜ் பிக்காக ஸ்மால் லீக்ஸில் நிதிஷ் ராணா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டீமில் ஸ்லாட் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவுமே ரிஸ்க் தான் நிதிஷ் ராணாவை. ஸோ ஸ்லாட் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நிதிஷ் ராணாவை. ஸோ இப்போ நம்ம ஜிஎல் டெமோ டீம்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டீம் பார்த்துலாம். குருபாஸ், எஸ்வி ஜெய்ஸ்வால், ரஹானே, நிதிஷ் ராணா, அங்கிஷ் ரகுவன்ஷி, வைபவ் சூரியவன்ஷி கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். குருபாஸை கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் மேட்ச் மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் ஓப்பனிங்க பயங்கரமாக ஃபார்ம் பண்ணாங்க. 2 பேருமே 50+ ஸ்கோர் பண்ணாங்க. அதே மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு பிச்சாக இருந்துச்சு எகெயின் அப்படின்னா இவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம் தாராளமாக. இவங்க 2 பேர்த்தையுமே ட்ரை பண்ணலாம் ஜிஎல்ல. ஸோ சுனில் நரேன், ரியான் பராக் இல்லை ஆண்ட்ரே ரசல், வருண் சக்கரவர்த்தி, ஆர்ச்சர், ஹர்ஷித் ராணா, கேப்டன் வைபவ் சூரியவன்ஷி, குருபாஸ் வைஸ் கேப்டன். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு த்ருவ் ஜுரைல், எஸ்வி ஜெய்ஸ்வால், ரஹானே, நிதிஷ் ராணா வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிதிஷ் ராணாவை நான் பேக் பண்ணியிருக்கேன். எகெயின் ஒரு மேட்ச்சில் பேக் பண்ணேன். ஸோ அதுவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். எகெயின் பேக் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. 2 ரீசன் இருக்குது. ஸோ ஃபார்மர் டீமு ப்ளஸ் அவருக்கு ஈடன் கார்டன்ஸில் கொஞ்சம் நல்லா ஸ்டாட்ஸ் இருக்குது. ப்ளஸ் அவங்க பவுலர்ஸுமே ஆடிருப்பார். அந்த ஒரு காரணத்துக்குனால நல்ல பேட்டிங் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ மெனி ரீசன்ஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. ரிங்கு சிங், நரேன்,
ரியான் பராக் அசரங்கா ப்ளே பண்ணால் ஸ்டாட்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். வருண் சக்கரவர்த்தி, ஆர்ச்சர், தீக்ஷனா. ஸோ தீக்ஷனாவுமே இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா பண்ணுறதுக்கான சான்ஸுமே இருக்கும். ஸ்டாட்ஸுமே இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்கார். நரேன் கேப்டன், வைஸ் கேப்டன் நிதிஷ் ராணா. இதான் நம்மளுடைய டெமோ டீம்ஸு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.